வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 7.5க்கு நடக்குது. ஏற்கனவே ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜென்ரல் கேட்டகரி, ஒகேஷ்னல் எல்லாத்துக்குமே நடக்க இருக்குது. இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்லைடிங் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க, இருக்கிற எல்லா காலேஜுமே கொடுத்துருப்பீங்க, கோர்ஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு ஆர்டரில். அதில் உங்களுக்கு ஒரு 15வது இடமோ 10வது இடமோ அலாட் ஆகிருக்கிறதா வச்சுக்குவோம். நீங்கள் மேலே இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் ஸ்லைடிங் சிஸ்டம். இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லைடிங்க்கு உங்களுக்கு வில்லிங்காக இல்லையான்னு கொடுக்கணும். உங்களுக்கு கிடச்சிருக்கிற காலேஜே ரொம்ப திருப்தியாக இருக்குது, மேலே எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை எனக்கு இன்னும் மேலே இருக்கிற பெட்டர் ஆப்ஷனுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கலாம். எப்போ கொடுக்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் கொடுக்கணும். ஸோ ஸ்லைடிங் கொடுக்குற எல்லாத்துக்குமே சீட் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வேகன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லைடிங்கில் வந்து சீட் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் சீட் கிடைக்கும். பட் இந்த ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தில் கன்ஃபார்மாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு 10வது சாய்ஸ் கிடச்சிருக்குது, நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்க விரும்புகிறீங்க, மேலே நீங்கள் ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருக்கீங்க, செரிகல்ச்சர் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட 9வது சாய்ஸ், 8வது சாய்ஸ், 7வது சாய்ஸில் இந்த சாய்ஸஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் யோசித்து தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் படிக்க விரும்பின அக்ரிகல்ச்சர் கிடைக்காம ஸ்லைடிங் சிஸ்டத்தில் மேலே இருக்கிற செரிகல்ச்சரோ ஹார்டிகல்ச்சரோ கிடைச்சிடலாம். அப்போது அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா மட்டும் ஸ்லைடிங் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் கிடச்சிருக்கிற காலேஜே சந்தோஷமாக எடுத்துக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.